10 out of 10 எடுக்கிறத விடுங்க, சில பேருக்கு அவங்க எக்யூப்மெண்டே அவங்க பாதி மார்க்க கட் பண்ணிடும். இன்னும் சில பேர் அவங்க கத்துக்கிட்ட டெக்னிக் என்னங்கறத பாதியிலே மறந்து போய் ஒரேடியே டிஸ்குவாலிஃபையும் ஆயிடுவாங்க. எல்லாரும் பெர்ஃபெக்ட் 10 எடுக்க முடியாதுதான். ஆனா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ்னு ஏதாவது ஒன்னு எடுக்கணும்ல. இந்த பாஸ் டைட்டா புடிச்சுக்கிட்டு உங்க உடம்ப ஃப்ரீயா விட்டீங்கன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் உங்களை நோக்கி அப்படியே புல் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்களே அதை ரொட்டேட் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு ஆங்கிளும் மொமெண்டமும் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கீழே டக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா ரொட்டேட் ஆவீங்க. உங்க கையை நீங்க விடும்போது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் நகர்ந்து போய் உங்ககிட்ட இருக்க இனர்ஷியா அப்படியே நகர்ந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேரடியா கொண்டு போய் சேர்த்துடும். முதல்ல பேசிக் ஸ்விங்கையே நாம சரியான டைரக்ஷன்ல பண்ண கத்துக்கணும். வெற்றி நோக்கி கனவு காணலாம், ஆனா பகல் கனவு காணக்கூடாது. கம்பியில ஸ்விங் பண்ணா எங்க போய் ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பையனும் ஆங்கிளையும் மொமெண்டையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால கிராவிட்டி இவனை வச்சு செஞ்சிடுச்சு.